2025 ரிலீஸ் ஆன சின்னர்ஸ். இந்த படம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா டில் எண்டு வரைக்கும் உங்களுக்கு அதில் இருக்க சஸ்பென்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் குறையவே குறையாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த படம். இந்த படம் 1930s நடக்கிற ஒரு கதையாக இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைனே வந்து 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. ஒரு மியூசிக்கல் பார் வந்து ஆரம்பிப்பாங்க தன்னோட கம்யூனிட்டிக்காக. ஏன் அப்படின்னா 1930sல அதில் வெள்ளை கருப்பு அப்படிங்கிற ஒரு மக்களுக்குள்ளேயே பாகுபாடு நிறையா இருக்கும். சரி, நம்மளோட கம்யூனிட்டிக்கான ஃப்ரீடமும் என்ஜாயும் நம்ம இந்த பார்ல கொடுக்கணுன்றது தான் அவங்களோட ஆசையாக இருக்கும். அதில் ஒரு மோசமான விஷயம் என்ன நடக்கும்னா அவங்கள கொல்றதுக்காக வேம்பயர்ஸ்லாம் வந்துருவாங்க. அதில் அவங்களோட தம்பியும் வந்து இறந்துருவாரு. இதுக்கப்புறம் அவங்க உண்மையிலே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாங்களா, அந்த வேம்பயர்ஸ்லாம் எதுக்காக வந்தாங்கிறது தான் படத்தோட மீதி கதை. இதில் மைக்கேல் பி ஜார்டன் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ரோலை இவரை தவிர வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. டியூவல் ரோல் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு சூப்பரான ஒரு வேரியேஷன் காட்டியிருப்பாரு. வேற லெவலில் இருக்கும். அதனாலேயே இவருக்கு ஆஸ்கர் அவார்டும் இந்த ரோலுக்காக கிடச்சிச்சு. இந்த படம் கிட்டத்தட்ட 4 ஆஸ்கர் அவார்டு வின் பண்ணியிருக்கு. 14க்கும் மேலே ஆஸ்கரில் நாமினேட் ஆகிருக்கு. இருந்தாலும் 4 ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு. ஆஸ்கர் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இந்த படத்தோட ஜானரே வந்து ஒரு மேஷப் மாதிரி இருக்கும். அதனாலே வந்து பாதி பேருக்கு பிடிச்சிருக்கு, பாதி பேருக்கு பிடிக்கல. ஏன்னா வந்து இதில் சூப்பர் நேச்சுரல், ஒரு ஹாரர், த்ரில்லர், ஒரு டார்க் டோனில் இருக்கும். அதில் இருக்கிற எண்ட் ட்விஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அரசியலை பற்றி ஒரு அழகான ஒரு கிளான்ஸ் காட்டியிருப்பாங்க. ஒரு லேயராக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும் அதை பார்க்க. இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு மூவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.